பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் எல்லாருக்கும் ஒரே தொந்தரவாக இருக்கான். அப்படி என்ன பண்ணுறான்? கடவுளை எதிர்த்து, சொர்க்கத்தை எதிர்த்து, நரகத்தை எதிர்த்து எப்போ பார்த்தாலும் எல்லார் கூடயும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த எல்லைக்கு உட்பட்ட அரசன் இந்த நாத்திகனை பற்றி கேள்விப்படுறாரு. யார் அவனை? இப்படி இவ்வளோ பேர் சொல்லியும் அவன் கேட்க மாட்டேங்கிறானே, அவனை கண்டிப்பாக நான் ஒரு தடவை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி அரசன் அவனை வர வைக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற மற்ற அறிஞர்கள் கூட அவன் அவன் எதுக்குங்க அரசரே, அவன் சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனாலும் அரசனுக்கு அவனை ஒரே ஒரு தடவை வேணும் அப்படின்னு கேட்டு அவனை வர சொல்கிறாரு. அவனும் வரான். அரசரே என்னை வர சொன்னீங்களான்னு கேட்குறான். உனக்கு ஏன் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நாத்திகம் சொல்கிறான், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் தானே அவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறதுக்குன்னு கேட்குறான். அதுக்கு அரசர் சொல்கிறாரு, சரி உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் ஒருத்தரை போய் உன்னை பார்க்க சொல்கிறேன், நீ போய் பார்க்குறியான்னு கேட்குறாரு. அப்படியே செய்கிறேன் அரசரேன்னு சொல்கிறான் அந்த நாத்திகம். அப்போது அந்த நாத்திகனுக்கு ஒரு முகவரியை கொடுத்து அடுத்த கிராமத்துக்கு போக சொல்கிறாரு அரசர். சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போகிறான். காலையில் ஒரு 9 மணி இருக்கும். இதுதான் சரியான நேரமாக இருக்கும். ஏன்னா எல்லா ஆத்திகர்களும் கடவுளை கும்பிட்றதுக்காக விடிய காலம் எந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கிற நேரம் இதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே போகிறான். அந்த ஆத்தங்குற ஓரத்தில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே தான் இருப்பார் அப்படின்னு போகிறான். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஏக்நாத். அவரை தான் அரசன் பார்க்க சொல்கிறாரு. ஆனால் அவரோ இவன் நினச்ச மாதிரிலாம் இல்லை. 9 மணி ஆகுது, ஆனாலும் அவர் தூங்கிட்டு தான் இருக்கார். என்னடா இது, ஆத்திகன்லாம் கடவுள் கடவுள்னு சொல்கிறவங்க இந்நேரம் தூங்கிட்டு இருக்காரே அப்படின்ட்டு இந்நேரம் பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன் போய் பார்க்குறான். அவர் நல்ல தூக்கத்தில் தன்னோட காலை சாமி சிலை மேலே வச்சு தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன கடவுள்னு எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு பேசுகிற ஒருத்தர் தலையிலேயே காலை வச்சு தூங்குறானே, இவன் என்ன முட்டாளான்னு நினச்சி அந்த ஏக்நாத்தை பார்த்து சொல்கிறான் இந்த நாத்திகம். அப்போது ஏக்நாத் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு யார் பண்ணின்னு கேட்குறாரு. இவனும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தவரை பார்த்து இந்த நாத்திகன் கேட்குறான், என்ன ஐயா நீங்கள் கடவுளோட தலையிலேயே காலை வச்சுட்டு தூங்குறீங்களே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஏக்நாத் சொல்கிறாரு, கடவுள் கடவுள் இங்கே தான் இருக்காருன்னு யார் சொன்னா? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற இடத்துல அவர் கண்ணு முன்னாடி வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த மனுஷன், அப்போ நீங்கள் தரையில் கால் வைக்கிறீங்களே, தரையிலையும் கடவுள் இருக்கலாம் தானே? ஆமாம் இருக்கலாம் தான், அதுக்காக நான் என் காலை எங்கே வைக்கிறதுன்னு நீ சொல்கிற அப்படின்னு படார்னு கோவப்பட்டு பேசிட்டாரு. இவன் பார்த்தோன்னே என்னடா நான் பார்த்த ஆத்திகர்களையே இவர் வித்தியாசமானவராக இருக்காரே அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கான். சரி நேரம் ஆயிடுச்சு, எனக்கு உணவு தர நேரம் வருது, பக்கத்து வீட்டுக்காரங்க உணவு கொண்டு வந்துடுவாங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு போகிறாரு. அப்போது இந்த நாத்திகன் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இன்னும் குளிக்கவே இல்லையே, அதுக்குள்ளே சாப்பிட போகிறீங்களேன்னு கேட்குறாரு. குளிக்கணும் தானே, இந்த தான் ஆறு தண்ணி இருக்குது, எங்கே போயிட போகுது, சாப்பிட்டுட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்த ஆத்திகர்கள் இப்படி இருக்க மாட்டாங்களே, குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. குளிக்கணும் தான், குளிக்கலாமே இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு உணவு கொண்டு வந்தவங்ககிட்ட வாங்கிட்டு சாப்பிட உட்கார்றாரு. கரெக்டாக அந்த உணவு பொட்டலத்தை பிரித்து விற்கும்போது ஒரு நாய் வேகமாக ஓடி ஒரு சப்பாத்தியை எடுத்துகிட்டு ஓடுது. என்னடா இது, என்னோட சாப்பாடை பிடிங்கிட்டு போறியேன்னு இல்லாமல் பொறு 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 ராமா ராமான்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த நாய் பின்னாடியே ஓடுறாரு அந்த ஏக்நாத். அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரே பிரமிப்பு. என்ன நாயை போய் கடவுள் பேர் சொல்லி கூப்பிட்றாரு, வித்தியாசமான மனுஷராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவர் பின்னாடியே ஓடுறான். ஒரு 1/2 மைல் தூரம் ஓடினதுக்கப்புறம் நாய் வாயில் இருக்கிற சப்பாத்தியை பிடிங்கிட்டு, என்ன நீ கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையா ராமா, பொறு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தியில் வெண்ணெயை தடவி திருப்பி நாய்க்கே கொடுக்குறாரு. எத்தனை தடவை சொல்கிறது, வெண்ணெய் தடவாமல் சப்பாத்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நாய்க்கே கொடுத்துட்டு அவரோட உணவை எடுத்துக்க வராரு. இதை பார்த்த அந்த நாத்திகனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் அந்த நாய் வெண்ணெய் இல்லாமல் சாப்பிட்டாதான் என்ன, ஏன் இவ்வளோ தூரம் ஓடி போய் அதை போய் படித்து வெண்ணெய் தடவிட்டு கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த ஏக்நாத் சொல்கிறாரு, நம்மெல்லாம் வெண்ணெய் தடவி சாப்பிடும்போது நம்மளோட கடவுள் அவர் வெண்ணெய் இல்லாமல் சாப்பிட்லாமா, ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் பொறுமையே அவனுக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே சாப்பிட்றாரு. இந்த மனுஷனுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு.
உண்மையிலேயே கடவுள் இருக்காருன்னு என்ன இந்த மனுஷன் நம்ப வச்சுட்டாரு. இதுக்காக தான் இவரை பார்க்க சொல்லி அரசன் நம்மளை அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுந்து வணங்கி கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்படுறாரு இந்த நாத்திகன். சரிங்க, இது போல் கதைகள் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நேரம் பொன்னான நேரமாக மாற்ற என்னோட சின்ன வார்த்தைகள். நன்றி.